SASDOவின் பிரதான செய்திகள். தலைப்புச் செய்திகள். விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு தலா 10 லட்சம் ரூபாய் ஜனாதிபதி நிதியம் தீர்மானம். விடுமுறையில் வீட்டிற்கு வந்த ராணுவ வீரர் விபத்தை அறிந்ததும் செய்த செயல். அரசியல்வாதிகளிடமிருந்து 51 உத்தியோகபூர்வ இல்லங்களை பறிமுதல் செய்ய நடவடிக்கை. மன்னாரில் ஐஸ் போதைப்பொருள் குற்றவாளிக்கு ஆயுள் தண்டனை. விபத்தில் உயிர் தப்பியவரின் அதிர்ச்சி வாக்குமூலம். தாய்லாந்தின் புதிய பிரதமர் தெரிவு செய்யப்பட்டார். தொடர்பன விரிவான செய்திகள். தாயக செய்திகள். எல்ல வெள்ளவாய பிரதான வீதியில் நேற்றிரவு இடம்பெற்ற பேருந்து விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு தலா 10 லட்சம் ரூபாய் வழங்க ஜனாதிபதி நிதியம் தீர்மானித்துள்ளதாக ஜனாதிபதி ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது. நேற்றிரவு இடம்பெற்ற இந்த விபத்தில் 15 பேர் வரை உயிரிழந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. எல்ல வெள்ளவாய பள்ளத்தாக்கில் விபத்துக்குள்ளான பேருந்தில் இருந்தவர்களை மீட்க சென்ற ராணுவ அதிகாரி ஒருவர் காயமடைந்துள்ளார். இலங்கை ராணுவத்தின் 2வது சிறப்பு படையைச் சேர்ந்த பண்டாரை என்பவரை இவ்வாறு காயமடைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. எல்ல பகுதியைச் சேர்ந்த அவர் விடுமுறை காரணமாக வீட்டுக்கு வந்திருந்த போது தன் வீட்டின் அருகே நிகழ்ந்த இந்த விபத்தில் காயமடைந்தவர்களை மீட்க முன் வந்துள்ளார். 1000 அடிக்கும் அதிகமான பாறையில் கவிழ்ந்திருந்த பேருந்தில் இருந்தவர்களை மீட்பதற்காக பிரதேச மக்களுடன் சேர்ந்து குறித்த ராணுவ அதிகாரியும் கீழே சென்றுள்ளார். இதன்போது அங்கிருந்து சரிந்த விழுந்த கல்லொன்று அவரது முகத்தில் விழுந்துள்ளது. அந்த வலியையும் பொருட்படுத்தாமல் அவர் தொடர்ந்து மீட்பு பணியை ஆரம்பித்துள்ளார். பின்னர் அவருக்கு முதலுதவி வழங்கப்பட்டு பதுளை மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டார். இந்நிலையில் காயமடைந்தவர் பதுளை பொது வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகின்றார். இந்நிலையில் குறித்த ராணுவத்தினரை பலரும் பாராட்டி வரும் அதேவேளை விபத்தில் காயமடைந்தவர்கள் விரைவில் குணமடைய பிரார்த்திப்பதாகவும் தெரிவித்துள்ளனர். முன்னாள் ஜனாதிபதிகள் மற்றும் முன்னாள் அமைச்சர்களுக்கு ஒதுக்கப்பட்ட 51 உத்தியோகபூர்வ இல்லங்களை பறிமுதல் செய்து அவற்றை பொருளாதார செயற்பாடுகளுக்கு பயன்படுத்த எதிர்பார்த்துள்ளதாக பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்துள்ளார். கர்வத்தோட்டம் புதிய போலீஸ் நிலைய கட்டிட திறப்பு விழாவில் கலந்து கொண்ட பின்னர் ஊடகங்களுக்கு கருத்துரைக்கையில் அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். முன்னாள் ஜனாதிபதிகள் மற்றும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் முன்னாள் அமைச்சர்களுக்கு ஒதுக்கப்பட்ட 51 உத்தியோகபூர்வ இல்லங்களை பறிமுதல் செய்து அவற்றை பொருளாதார செயற்பாடுகளுக்கு பயன்படுத்தி எதிர்பார்த்துள்ளோம். இவற்றை பொருளாதார தேவைகளுக்கு பயன்படுத்த வேண்டும் என ஜனாதிபதி ஏற்கனவே தெரிவித்திருந்தார். அரசு நிறுவனங்களை நடத்தி செல்வதற்கும் பொருத்தமான இடங்கள் தேவைப்படுகின்றன என பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் தெரிவித்துள்ளார். மன்னார் ஐஸ் போதைப்பொருள் குற்றவாளி ஒருவருக்கு ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. மன்னார் பிரதேசத்தில் 2023ஆம் ஆண்டு காலப்பகுதியில் 11 கிராம் தூய நிறையுடைய ஐஸ் போதைப் பொருளை உடைமையில் வைத்திருந்த குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்டவருக்கு இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. மன்னார் மேல் நீதிமன்ற நீதிபதி மிகால் தலைமையில் குறித்த வழக்கு நேற்றைய தினம் எடுத்துக் கொள்ளப்பட்ட நிலையில் குற்றத்தின் பாரதூரத்தன்மையை கருத்தில் கொண்டு சந்தேக நபருக்கு எதிராக குறித்த தீர்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. எதிரி தரப்பில் ஜனாதிபதி சட்டத்தரணி ஜூஆர்டி சில்வாவுடன் சட்டத்தரணி ஹுனைஸ் பாரூக் ஆஜராகியிருந்தார். வழக்கு தொடுநர் தரப்பில் சட்டம் அதிபர் சார்பில் அரசு சட்டவாதி ஆறுமுகம் தனுசன் ஆஜராகியிருந்தார். வழக்கு தொடுநர் தரப்பில் வழக்கு நியாயமான சந்தேகத்துக்கு அப்பால் நிரூபிக்கப்பட்டதன் அடிப்படையில் குற்றவாளிக்கு ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டது. எல்ல வெள்ளவாய பள்ளத்தாக்கில் இருந்து பேருந்து விழுவதற்கு முன்பு அதன் பிரேக் செயலிழந்ததாக சாரதி கத்தியதாகவும் அப்போது பயணிகள் அனைவரும் சிரித்ததாகவும் பேருந்தில் பயணித்த பயணியொருவர் தெரிவித்துள்ளார். அவர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் விபத்து தொடர்பில் கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில் பேருந்து விழுவதற்கு சிறிது நேரத்துக்கு முன் பிரேக் செயலிழந்து விட்டதாக சாரதி கூறினார். அப்போது நடத்துனர் உட்பட பயணிகள் அனைவரும் சிரித்தனர். சில பயணிகள் சாரதியை பார்த்து பொய் கூற வேண்டாம் எனவும் கூறினர். அதனையடுத்து உண்மையில் பிரேக் செயலிழந்த பயணிகள் உணர்ந்து கொண்டனர். எதிரே வந்த வாகனத்துடன் மோதியே பேருந்து கீழே விழுந்தது. அதன் பின்னர் நான் இறந்து விடுவேன் என நினைத்தேன். வைத்தியசாலையில் கண் விழிக்கும் போதே உயிருடன் இருப்பதை உணர்ந்து கொண்டேன். கிட்டத்தட்ட 1 மணி நேரம் எனக்கு சுய நினைவு இருக்கவில்லை. அதன் பின்னர் ஒரு குழந்தை கத்தும் சத்தத்தை கேட்ட பின்னரே சுய நினைவு வந்தது என தெரிவித்துள்ளார். நேற்றிரவு எல்ல பகுதியில் நடந்த துயரமான கோர பஸ் விபத்தில் உயிரிழந்த தங்கல்ல நகரசபை செயலாளர் உட்பட சகலரினதும் ஆத்மா சாந்தியடைய பிரார்த்திப்பதோடு காயமடைந்த அனைவரும் விரைவில் குணமடைய பிரார்த்திப்பதாக எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். இந்த துரதிருஷ்டவசமான சம்பவத்தை தொடர்ந்து பஸ்ஸில் பயணித்த பயணிகளின் உயிரை காப்பாற்றுவதற்கு விரைந்து செயற்பட்ட போலீசார் உட்பட பாதுகாப்பு படையினருக்கும் மீட்பு நடவடிக்கைகளில் ஈடுபட்ட குழுக்களுக்கும் சுகாதார பணியாளர்களுக்கும் எல்ல நகர மக்களுக்கும் எமது மரியாதையையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்வதாகவும் அறிக்கையொன்றை வெளியிட்டு அவர் குறிப்பிட்டுள்ளார்.
துயர் நிகழும் சந்தர்ப்பங்களில் மற்றவர்களுக்கு உதவுவதில் நாம் கொண்டுள்ள உன்னத நட்பண்பை மீண்டும் ஒருவரை நிரூபிக்க கிடைத்த சந்தர்ப்பமாக நான் இதை பார்க்கிறேன். இந்த துயர் சம்பவத்தால் இறந்தவர்கள், காயமடைந்தவர்கள் மற்றும் பாதிக்கப்பட்டவர்களின் குடும்பங்கள் அவர்களினது உறவினர்களுடன் மற்றும் தங்கள மாநகர சபையின் சகலருடனும் இந்த துயரமான நேரத்தில் துக்கத்தை பகிர்ந்து கொள்வதில் அனைத்து இளைஞர்களும் ஒன்றுபடுவார்கள் என்று நான் நம்புகின்றேன். இதுபோன்ற பல துரதிருஷ்டவசமான வாகன விபத்துக்கள் தொடர்பிலான சம்பவங்களை இந்த வருடம் கடந்து போன காலங்களில் நாம் கேள்விப்பட்டிருக்கின்றோம். இதுபோன்ற சம்பவங்களை குறைத்துக் கொள்வதற்கு எடுக்க முடியுமான சாத்தியமான சகல நடவடிக்கைகளையும் கொள்கை ரீதியிலான தீர்மானங்களையும் எடுக்க பாராளுமன்றத்தில் அங்கம் வகிக்கும் மக்கள் பிரதிநிதிகளாகிய நாம் அனைவரும் தயாராக இருக்கின்றோம் என்பதை இந்த நேரத்தில் சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன். உறுதியாக இந்த துரதிருஷ்டவசமான சம்பவத்தில் உயிரிழந்த அனைவருக்கும் மீண்டும் ஒருமுறை நான் ஆத்மா சாந்தியடியை பிரார்த்திக்கின்றேன். காயமடைந்த சகலரும் விரைவாக குணமடையவும் பிரார்த்திப்பதாக எதிர்க்கட்சித் தலைவர் குறிப்பிட்டுள்ளார். உலகச் செய்திகள். தாய்லாந்தின் புதிய பிரதமராக அனுடின் சான் விரகுல் இன்று தேர்ந்தெடுக்கப்பட்டார். அந்நாட்டின் பாராளுமன்றத்தில் நடைபெற்ற வாக்கெடுப்பை தொடர்ந்து அவர் பிரதமராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். முன்னாள் பிரதமர் பெடோங் டரன் ஷினவத்ரா அரசியலமைப்பு நீதிமன்றத்தால் பதவி நீக்கம் செய்யப்பட்டதை அடுத்து ஏற்பட்ட காலியிடத்தை நிரப்ப இந்த தேர்தல் நடைபெற்றமை குறிப்பிடத்தக்கது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு தலா 10 லட்சம் ரூபாய் ஜனாதிபதி நிதியம் தீர்மானம். விடுமுறையில் வீட்டிற்கு வந்த ராணுவ வீரர் விபத்தை அறிந்ததும் செய்த செயல். அரசியல்வாதிகளிடமிருந்து 51 உத்தியோகபூர்வ இல்லங்களை பறிமுதல் செய்ய நடவடிக்கை. மன்னாரில் ஐஸ் போதைப்பொருள் குற்றவாளிக்கு ஆயுள் தண்டனை. விபத்தில் உயிர் தப்பியவரின் அதிர்ச்சி வாக்குமூலம். தாய்லாந்தின் புதிய பிரதமர் தெரிவு செய்யப்பட்டார்.